Hello children, welcome to Education Info. இன்னைக்கு வந்து நம்ம CBSE கிளாஸ் 3 லெசன் 5 ஆம்கா பேடு பார்க்க போறோம். என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் லெசன் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து ஆம்கா பேடு பார்க்கலாம். ஆம்கா பேடுனா மேங்கோ உடைய ட்ரீ. ஓகேங்களா? சில்ட்ரன், நீங்கெல்லாம் மேங்கோ சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? எப்படி இருக்கும்? நல்லா ஸ்வீட்டா, புளிப்பா, சூப்பரா இருக்கும் இல்லையா? இது பாருங்க, இதுதான் மேங்கோ ட்ரீ. ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். சுனே கஹானி, கதை கேளுங்க. गर्मियों के दिन थे. गर्मियों समर समर से समरोட डे. सौरभ के चाचा जी ने अपने बगीचे के एक टोकरी आम भेजे. இவன் தான் சௌரப். ஓகேங்களா? சௌரபுடைய சாச்சாஜினா மாமா. அவருடைய மாமா வந்துட்டு அப்பனே பகிச்சேக்கே தன்னுடைய கார்டன்ல வந்து ஒரு டோக்கரினா வந்து ஒரு கூடை ஃபுல்லா வந்துட்டு மேங்கோ வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. பேஜேனா சென்ட் பண்றது. ஆம் பகூத் மீட்டே தே. மேங்கோ எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சௌரபுக்கு ஆம் பகூத் அச்சே லகா. சௌரபுக்கு வந்துட்டு மேங்கோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அச்சே லகேன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. உஸ்னே சோச்சா, அவன் யோசிக்கிறான். ஏசே ஹி ஆம் மே அப்னே பகீச்சே மே லகாவுங்கா. இந்த மாதிரி நான் ஆம் ட்ரீ வந்துட்டு நான் வந்துட்டு கார்டன்ல வந்துட்டு பகீச்சேனா கார்டன்ல வந்துட்டு நான் வந்துட்டு லகாவுன்னா வந்துட்டு நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்றான். உஸ்னே பகீச்சே மே ஏக் ஜகக் தோடி மிட்டி கோதி. அவனோட கார்டன்ல வந்துட்டு ஒரு ஜகக்னா பிளேஸ், ஒரு பிளேஸ்ல வந்து தோடிச மிட்டினா வந்துட்டு மண்ணை தோன்றான். கோதினா மண்ணை தோன்றான். வஹா ஆம் கி ஏக் குட்லி டால்தி. அங்கே வந்துட்டு ஆமுடைய ஒரு கொட்டை, குட்லினா வந்துட்டு கொட்டை வந்துட்டு மண்ணை தோண்டி அதில் வந்துட்டு உள்ள வைக்கிறான். குட்லி பர் மிட்டி டால்கர் உஸ்னே தோடா பானி சிடக் தியா. ஸோ அந்த கொட்டை வந்துட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு கொஞ்சம் வந்துட்டு தண்ணி தெளிக்கிறான். தண்ணி தெளித்து இது மேலே வந்துட்டு தண்ணி தெளித்து விடுறான். வக் பிரதிதின் சுபக் வஹா பானி டால்தா. வக் பிரதிதின்னா அவன் வந்து டெய்லி வந்துட்டு காலையில், சுபக்னா காலையில் வந்துட்டு அங்கே வந்து தண்ணி ஊற்றுவான். இங்கே வந்து தண்ணி ஊற்றுவான். குச் தின் பீத் கயே. கொஞ்ச நாள் வந்து கழிஞ்சுது. ஆம் கா பௌதா நெஹி நிக்கலா. ஆமுடைய செடி, பௌதானா வந்துட்டு செடி வந்துட்டு வரல. நெஹி நிக்கலான்னா ஒண்ணுமே வரல அப்படின்னு சொல்றான். உஸ்னே பானி டால்னா பந்து கர்தியா. அதுக்கப்புறம் அவன் தண்ணி ஊத்துறது வந்து நிப்பாட்டிட்டான். ஓகேங்களா? பந்த்னா வந்துட்டு நிப்பாட்டிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். ஏக் தின் ஹல்கி ஹல்கி வர்ஷா ஹோ ரஹி தி. ஒன் டே வந்துட்டு ஹல்கினா லைட்டா வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. சௌரப் घूमता हुआ बगीचे में उसी जगह पर जा पहुंचा. சௌரப் வந்துட்டு கும்தானா சுத்திக்கிட்டே வந்துட்டு கார்டன் சுத்திக்கிட்டே வந்துட்டு அந்த பிளேஸுக்கு வந்துட்டு வந்துட்டான். सामने ही लाल लाल कोम्पलो वाला नन्हा सा पौधा लगा था. முன்னால வந்துட்டு லால்னா ரெட் கலர்ல வந்துட்டு பட்ஸ் முட்டு மாதிரி இருக்கிறது வந்துட்டு அவன் வந்துட்டு செடி வந்துட்டு வச்சான். பௌதா தேக்தே ஹி சௌரப் பிரசன்ன ஹோ உட்டா. இந்த பார்த்தீங்களா, சின்னதாக வந்துட்டு ஒரு செடி வந்துட்டு அதுலேருந்து வந்தது. ஓகேங்களா? அந்த செடியை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். சௌரப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். பிரசன்னனா ஹாப்பி. பௌதா நிக்கல் ஆயா. பௌதா வந்துட்டு செடி வந்துட்டு வெளியே வந்தது. நிக்கல் ஆயனா வெளியே வந்துச்சு. பௌதா நிக்கல் ஆயா. செடி வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ககத்தே அந்தர் பாகா. அதை சொல்லிக்கிட்டே எங்கே போனான்? உள்ளே போனான். அந்தர் பாகானா உள்ளே போனான். अपनी छोटी बहन प्रिया का हाथ पकड़कर उसे बगीचा में ले आया. இதுதான் சௌரபுடைய சோட்டி பெஹன், சிஸ்டர். அவனோட சிஸ்டர் வந்து கையை பிடிச்சுக்கிட்டு அவன் கார்டனுக்கு கொண்டு வந்தான். பௌதே தேக்கர் பிரியா பி குஷி சே உச்சல் படி. அவன் சிஸ்டர் வந்துட்டு அந்த செடியை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகி குதிச்சிட்டா. உச்சல் படினா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி குதிச்சிட்டா. சௌரப் போலா ஏக் பௌதா மேனே லகாயதா. சௌரப் சொல்றான், இந்த செடி வந்து நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்றான். ஏக் ஆம் கா பௌதா தா. இது வந்துட்டு மேங்கோவுடைய செடி. இஸ்மே கூப் மீட்டே ஆம் லகேங்கே. இதுல வந்து நிறைய மேங்கோஸ், ஸ்வீட்டான மேங்கோஸ் வந்துட்டு வரும்.
दोनों भागे-भागे पिताजी के पास गए. 2 பேரும் ஓடி பிதாஜின்னா அவங்க அப்பா கிட்ட போனாங்க. பிதாஜி போலே அவங்க அப்பா சொல்றாங்க. "क्या बात है? என்ன விஷயம்? आज तुम दोनों बहुत प्रसन्न हो." இன்னைக்கு வந்து ரொம்ப நீங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்களே. பிரியா சொன்னா. "पिताजी बगीचे में आम का पौधा निकल आया." அப்பா கார்டன்ல வந்துட்டு மேங்கோவோட செடி வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றா பிரியா. अगले वर्ष हम अपने ही पौधे के आम खाएंगे. அக்லே வருஷம்னா அடுத்த வருஷம் வந்துட்டு நம்ம இந்த செடியில இருந்துட்டு நம்ம வந்துட்டு மேங்கோ சாப்பிடுவோம். उसकी बात सुनकर पिताजी हंसे. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து சிரிக்கிறாரு. ஹன்சேனா சிரிக்கிறாரு. वे प्यार से बोले. அவர் வந்து அன்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு அவங்க அப்பா? छोटे से पौधे को बड़ा होने में बहुत समय लगेगा. இந்த குட்டியான செடி வந்துட்டு பெருசாகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப நாள் ஆகும். बहुत समय लगाना ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. 4-5 वर्ष में एक 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 बड़ा पेड़ बन जाएगा. 4, 5 வருஷம் ஆகும் இது வந்து பெருசாகுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. इसका तना मोटा होगा. இதனுடைய தனானா வந்துட்டு ட்ரங்க். மேங்கோ ட்ரீ எப்படி இருக்கும் ட்ரங்க் வந்துட்டு? நல்லா மோட்டானா என்னது? நல்லா குண்டா இருக்கும் இல்லையா? அதான் சொல்றாங்க. ட்ரங்க். மேங்கோட ட்ரங்க் வந்துட்டு ரொம்ப குண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. படி படி ஷாக்காயே ஹோகி. பெரிய பெரிய வந்து ஷாக்காயேனா வந்துட்டு பிரான்ச்சஸ் வரும். தப் இஸ்மே ஆம் லகேங்கே. அதுல இருந்துட்டு மேங்கோ வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. एक सुनकर प्रिया थोड़ी उदास हो गई. இத கேட்டுட்டு பிரியா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மனம் உடைஞ்சிட்டா. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த செடி வந்தோனே சீக்கிரமா வந்துரும். 1 வருஷத்துல வந்து மேங்கோ வந்துரும் அப்படின்னு நினைச்சிருக்கா இல்லையா? இப்ப வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொன்னாரு? இதெல்லாம் வரதுக்கு வந்து 4, 5 வருஷம் ஆகும் சொன்னதே பிரியா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் மனம் தளர்ந்துட்டா. கொஞ்சம் கவலையோட இருந்தா. पर सौरभ तुरंत बोला. இப்ப சௌரவ் வந்து உடனே சொல்றான். तुरंतனா சடனா சொல்றான். कोई बात नहीं. என்ன விஷயம் இல்ல. हम पौधे की देखभाल करेंगे. நான் வந்துட்டு அந்த செடிய வந்து பாத்துக்கிறேன். एक दिन हम इसके फल अवश्य खाएंगे. ஒரு நாள் நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ட வந்து கண்டிப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சில்ட்ரன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. தேங்க் யூ.